திரு நாராயணசுவாமி முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர் நம்மோடு இணைப்புல இணைந்திருக்கிறார். உங்களுக்கு ஜார்க்கண்ட்ல நடக்கக்கூடிய கடும் போட்டி சற்று ஆறுதல் தந்தாலும் மகாராஷ்டிரா நிச்சயமாக பெரிய கவலை தரக்கூடிய முடிவுகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய கட்டங்கள் இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா தலைகீழா மாறுமானு தெரியல. இந்த நம்பர்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது உங்களுக்கு நாங்க எதிர்பார்த்தது ஜார்க்கண்ட் மாநிலத்துல நாங்க ஆட்சி அமைப்போம். ஆனா மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடுமையான போட்டி இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஓரளவு ஜார்க்கண்ட் மாநிலத்துல 50-50 நிலைமை வந்திருக்கு. இதுல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் கூட ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்களுடைய தேர்தலே என்னன்னா, குறிப்பா தேர்தல் முடிஞ்ச பிறகு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, சட்டமன்ற உறுப்பினர் விலைக்கு வாங்குறது அவங்க வேலை. அதனால ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு அணிகளும் சமமா இருக்கிற காரணத்தினால ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்யும். ஆனா மகாராஷ்டிரா மாநிலத்துல எங்களுக்கு விதர்பா மாவட்டத்துல அதிகப்படியான இடங்கள் கிடைக்கும் நாங்க எதிர்பார்த்தோம். குறிப்பா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி நாங்க 28 இடத்துல வெற்றி பெற்றோம். 48 இடத்துல. பாராளுமன்ற தேர்தல் முடிச்சு 4 மாசம் தான் ஆகுது. வெறும் நீங்க நம்பிக்கை இல்ல அதீத நம்பிக்கை வச்ச தேர்தல்களை சந்திக்கிறீங்களோ? இது லோக்சபா தேர்தல நாட்டுல நிலைமை மாறுதுன்னு சொல்லி வந்தீங்க, அந்த நிலைமை தான் மாறி இருக்கு. இல்ல அது நீங்க சொல்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த முடிவு எங்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல இல்ல. அதை நான் ஏத்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட இது உங்களுக்கு ஒரு 50% வாக்குகள் தான் எண்ணி இருக்கிறாங்க. இன்னும் 50% வாக்குகள் எண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. கரெக்ஷன் 50% கூட இல்ல, 1.5% தான் வாக்கு எண்ணி இருக்கிறதா தகவல். எங்களை பொறுத்தவரை நாங்க மிகப்பெரிய அளவில் தோல்வி அடையும் வாய். We lost the line. திரு நாராயணசுவாமி, மகாராஷ்டிரத்தை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு ஏமாற்றம் தான், விதர்பாவை நாங்க பெருசா நம்பினோம் அப்படின்னாங்க. அதாவது சார், நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரத்துல கூட்டணியில தேர்தல் நின்னோம். அதாவது கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முறையா தொகுதிகளை பங்கிட்டு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பார்த்து தான் பண்ணோம். அப்படி இருந்தாலும் கூட மகாராஷ்டிரா மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணியும், அதாவது மக்கள் மத்தியில இது ஊழல் ஆட்சி, அது மட்டும் இல்ல மக்கள் விரும்பாத ஆட்சின்னு சொல்லி இருந்து கூட அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொன்னா, அது நிறைய இடத்துல அவங்க இடம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா, இது சம்பந்தமா நம்ம எனக்கு முன்னால பேசிய மரியாதைக்குரிய நண்பர் சொன்னது போல நாம் அதை பரிசீலனை பண்ண வேண்டிய நிலைமை, நம்ம எதற்காக நமக்கு ஓட்டு வரல என்பது சம்பந்தமா அதற்கான மாற்று நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை நான் ஏத்துக்கிறேன். காங்கிரஸ்ல அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய வாதம் மிஷின்ல சூடு வச்சுட்டாங்க அப்படின்னு, அதை இந்த தேர்தலையும் சொல்ல போறீங்களா? காங்கிரஸ் என்ன வாதம்? எதுல? மிஷின்ல, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல சூடு வச்சுட்டாங்க அப்படின்னு. இல்ல, அதாவது உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சிஸ்டமே வேணான்னு நம்ம சொல்றோம். இப்ப அமெரிக்காவில் தேர்தல் நடந்தது, அதே போல இங்கிலாந்தில் நடந்தது, பிரான்சில் நடந்தது. எல்லா நாடுகள்ல வாக்குச்சீட்டு இருக்கும்போது இந்தியாவில் மட்டும் ஏன் வாக்குச்சீட்டு வேணான்னு நம்ம சொல்றோம்? ஏன் தொடர போறீங்க? மிஷினால தோத்தோம், அதுல சூடு வச்சோம் அப்படிங்கிற வார்த்தை வைக்க போறீங்க? அது நாங்க வைக்கிற மாதிரி இல்ல. அது கட்சி தலைமை முடிவு பண்ண எனக்கு தெரியல. அது சம்பந்தமா எங்களை பொறுத்த வரைக்கும் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர்றது மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள் செய்யும் போது ஏன் இந்தியா செய்யக்கூடாதுன்றதுதான் கேள்வி. இதுல சந்தேகத்தை இருக்கக்கூடாது. மக்கள் சுதந்திரமா வாக்களிக்கிறாங்க. அதை மாற்றுகிற மனப்பான்மை, அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல முறைகேடுகள் நடந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஹரியானாவில் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதனால மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அந்த அடுத்த கட்சி தலைமையில ஆதாரம் இல்லாத சொல்ல மாட்டாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் வாக்குரிமைன்றது மக்களுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி. அது வாக்குச்சீட்டு முறை கொண்டு வர்றதுல பாரதிய ஜனதாவுக்கு என்ன கஷ்டம்? கொண்டு வந்தது நீங்க உங்க ஆட்சியில,
திருப்பியும் மாத்தணும். கொண்டு வந்தது நாங்க தான், நீங்க சொல்றது கரெக்ட், நான் ஏத்துக்கிறோம். அதுல வந்து நிறைய இப்ப சொன்ன நாங்க ஹரியானாவில், அதாவது வாக்குச்சீட்டு அந்த இது ஓட்டிங் மிஷின் 97% சார்ஜ் இருக்குது, அந்த பேட்டரி சார்ஜ் இருக்குது. மாலை வந்து காலையில ஓட்டு பதிவு ஆரம்பித்து மாலை 5 மணி முடியற வரைக்கும் எப்படி இருக்கும்? உங்களுக்கு அதுல கன்சர்ன்ஸ் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன், அதை தொடர போறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த ரெண்டும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா தொடர்ந்து நிறைய பாடம் வந்துட்டு இருக்கு, அதை படிக்கிறீங்களாங்கிற கேள்வி இருக்கு. இந்த 2 தேர்தலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? அதாவது மக்கள் மத்தியில நம்முடைய தேர்தல் வியூகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து நம்ம தேர்தல் வியூகம் வந்து ஏற்றுக்கொள்ற மாதிரி நம்ம செய்யணும். குறிப்பா பாராளுமன்ற தேர்தல்ன்றது வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. பாராளுமன்ற தேர்தலில் வந்து மக்கள் வந்து பொதுவா வந்து அரசியல் கட்சிகளை நம்பி வாக்களிப்பாங்க. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி மற்றும் வேட்பாளருடைய அந்த தேர்வு முறையில சரியான தேர்வு இருக்குதான்னு பார்க்கணும். முக்கியத்துவம் இருக்கும். நன்றி திரு நாராயணசாமி. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் திரு நாராயணசாமி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். மேலும் முக்கிய தலைவர்கள் பலர் இணைகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.